வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு ஷெஃப் Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த கார சட்னி ரொம்ப காரமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் நினைக்க வேண்டாம். இந்த காரத்தோட கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம் இந்த மிளகாய் சட்னி. நீங்கள் நார்மலாக வீட்டில் சட்னி பண்ணிங்கன்னா அந்த சட்னியை அன்றைக்கே சாப்பிட்டாகணும். ஆனால் இந்த சட்னியை நீங்கள் ஒரு 4லேருந்து 5 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது கைப்படாமல் இருந்தால். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த மிளகாய் சட்னி. இந்த ரெசிபியோட நீர் தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீர் தோசையும் சட்டுன்னு நம்ம வீட்டில் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை சாப்பிட்டு பழகிருப்பீங்களே, அந்த டைமில் இந்த நீர் தோசை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் இருக்கும். இன்றைக்கி இந்த 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மிளகாய் சட்னியோட தேவையான பொருட்கள். காய்ந்த மிளகாய் 30 கிராம், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம், உளுத்தம்பருப்பு 8 டேபிள் ஸ்பூன் அதாவது 100 கிராம், இஞ்சி 3 சின்ன துண்டு, இடித்த பூண்டு 20 கிராம், புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 வத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெல்லம் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 30 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துகிறோம். 1/2 கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த விதையை எடுத்துருங்க. அங்கங்கே 1, 2 இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்த பிறகு உடனே கை கழுவுங்க. அப்படி இல்லைன்னா பை மிஸ்டேக்காக நீங்கள் கண்ணில் கை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே விதை இருக்கும்போது சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்தாச்சு. வெறும் காஞ்ச மிளகாய் மேலே இருக்க ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போடுறோம். அதே டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு இடித்த பூண்டு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு கருவேப்பிலை அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இஞ்சி இந்த இடத்துல அதிகமாக போடக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் இஞ்சியோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 சின்ன துண்டு போடுங்க. அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 கிராம் தான் இருக்கும் அந்த இஞ்சியோட அளவு. ஸோ இந்த இஞ்சும் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கொஞ்சம் இந்த கலர் மாறுற டைமில் இந்த தேங்காவை போடுறேன். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் போட்டு வறுக்க ஆரம்பிச்சின்னா டேஸ்ட் மாறும். அதனால் இந்த தேங்காய் கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுடுறோம். புளி எக்ஸாக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, அதோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மீடியமான லெமன் சைஸில் அந்த புளியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரவுண்டாக உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த புளி போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு வெல்லம் இந்த இடத்துல 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 30 கிராம் காஞ்ச மிளகாக்கு 50 கிராம் வெல்லம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஜாரில் போட்டுருங்க. ஜாரில் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு நீங்கள் நார்மலாக சட்னிக்கு போடுற தாளிப்பு இல்லை. நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிப்பு போடுவீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அதே டைமில் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாய் வச்சு நீங்கள் எப்படி ஒரு அருமையான ஸ்டைலில் நீங்கள் சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக பண்ணுற சட்னியோட இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. அதாவது காரம், இனிப்பு, புளிப்பு இந்த 3 டேஸ்ட்டும் சேர்ந்து தான் இந்த சட்னி. இதோட நீர் தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த நீர் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? பச்சரிசி 150 கிராம், தேங்காய் 3 பத்தை, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நீர் தோசைக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த பச்சரிசியை ஊற வச்சு நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டி பச்சரிசி வாங்குங்க. இந்த ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக அரைக்க முடியும் ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்த அரிசி தான் இது. அதாவது ஊறின பிறகு தண்ணி ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் 3 பத்தை சொல்லியிருக்கேன். வேணால் இன்னொரு 10 போட்டுக்கலாம். தேங்காய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிருந்தா காரணம் இருக்குது. ஒன்று வந்து டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து நீங்கள் தோசைக்கல்ல அந்த பேட்டர் ஊற்றின உடனே அப்படியே பொங்கி மேலே வரும். இந்த மாதிரி காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பச்சரிசியில் தேங்காய் போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி 2த்தையும் நல்லா அரைச்சிருங்க. அதாவது பச்சரிசியும் தேங்காவும் சரிங்களா. குறை அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். இதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது சொல்லி அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாவை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிக்கணும். மாவு அரைச்ச பிறகு நீங்கள் புளிக்க வச்சு இந்த ரெசிபி பண்ணோட அவசியமே இல்லை. மாவு அரைச்ச உடனே நீங்கள் தோசை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் தண்ணி ஊற்றுற ரேஷியோ என்ன கேட்டுன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். 1 கப்பு பச்சை சேர்த்துருக்கீங்களா, அதில் 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு ஊற்றுங்க. வேணும்னா நீங்கள் 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பேசிக்காக பேட்டர் தென்னாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 2வது வாட்டி கரெக்டான பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு தோசைக்கல்லில் நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிடணும். அதனால கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. சில தோசைக்கல் கரெக்டான பக்குவத்தில்னாலும் உங்களுக்கு தோசை வராது. அதனால் நல்லா வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிட்டு 1 கரண்டி மாவு எடுத்து நீங்கள் அப்படியே மேலோட்டமாக அப்படியே ஊற்ற வேண்டியதான். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை ஊற்றுற மாதிரி தேய்க்க வேண்டியதுனா இல்லை. நீங்கள் ஜஸ்ட் 1 கரண்டி மாவு எடுத்து அப்படி மேலோட்டமாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே வெந்து வரும். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கீ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எண்ணெய் கீ யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிளெயினோட நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு பாருங்க,
இந்த தோசை சைடில் அப்படியே வெந்து வரும், அப்படியே மேலட்டும் அப்படியே தூக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஜல்லிக்கண்டை வச்சு, அதாவது தோசை கரண்டை வச்சு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை பண்ணுறதுக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, தேங்காய் எதாவது போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த நீர் தோசை. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்து இட்லி, பொங்கல், தோசை, சப்பாத்திலாம் சாப்பிட்றோம்ல, அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.